ஹலோ கைஸ், ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, 500 ரூபா ஒரு பாட்டிக்கிட்ட வந்து மாம்பழம் வாங்கிட்டு ஒரு பொண்ணு வந்து டம்மி நோட்டை வந்து கொடுத்துருப்பா. பசங்க விளையாடுவாங்களே அந்த மாதிரி நோட்டை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டி அழுதுகிட்டே சொல்லியிருப்பாங்க, மெடிக்கல் செலவுக்கு தான் இதை வந்து நான் பழம் வைக்கிறேன், ஸோ ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ ரொம்ப இதுவாக போச்சு. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கூட இந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அண்டு பாவனே நினைக்கல போல அந்த பாட்டி. இப்போ மற்றவங்க யாராச்சும் ஏமாத்தினா கூட பரவாயில்ல, ஒரு பாட்டி, அந்த பாட்டி வந்து பிச்சை எடுக்காமல் அவங்க செலவு அவங்க பார்த்துக்கிறதுக்காக ஒரு வியாபாரம் பண்ணி பிழைக்கிறாங்க. அப்படி இருக்கவங்களும் எப்படி ஏமாற்ற முடியுதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் கடைக்கு நிறைய பேர் பாட்டி வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னன்னு தெரியல, அது ஒரு ஃபீலாக இருக்கும். அவங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கூட இந்த மாதிரி ஒரு ஆளுங்க கூட இருக்கிறாங்களா அப்படின்னு. யாராக இருந்தாலும் யார் திருடுங்க, யார் பொய் சொல்லுவாங்க, யார் ஏமாற்றுவாங்கன்னு கூட நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு வில்லத்தனம் சில மனுஷனுங்க கிட்ட நிறையவே இருக்குது போல இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்டையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இதுவே ஏதோ ஒரு கடையில் அந்த மாதிரி சம்பவம் நடந்து சிசிடிவியில் அந்த பொண்ணோட ஃபுட்டேஜ் இதுவாக இருந்ததுன்னா அந்த பொண்ணை வச்சு செஞ்சுருப்போம். கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு என்ன நிலமை வந்திருக்குன்னே நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பாட்டி வந்து ஒரு ஏமாத்துறதே தப்பு தான். அதுவும் வயசான பாட்டி ஏமாத்துறது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை. ஸோ அந்த நியூஸ் பார்த்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டிக்கு போயிட்டு நினைக்கிறேன். ஸோ பாலாவும் போய் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளால் முடியாத ஹெல்ப். 500 ரூபா ஏமாற்றிட்டு போனாங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக 50,000 செலவு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏமாற்றி வர காசு வந்து என்றைக்குமே இருக்காது, அது போயிடும். அவங்களுக்கு அதுக்கும் மேலே வந்து யாராச்சும் ஏமாற்றுவாங்க. அந்த பாட்டிக்கு வந்து நிறைய காசு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஏமாத்துறவங்களும் நம்ம கூட இருக்காங்க, நல்லவங்களும் நம்ம கூட இருக்காங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் உஷாராக இருக்கிறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். இதுலேருந்து நான் சொல்கிறது அதுதான். யாராக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. தயவு செஞ்சு இந்த மாதிரி வயசானவங்களை ஏமாத்தாதீங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ அவங்க பொழைப்புக்காக, அவங்களுக்காக, அவங்க சாப்பாட்டு மெடிக்கல் செலவுக்காக அவங்க சின்ன சின்ன வேலை செஞ்சு பிழைக்கிறாங்க. ஸோ பிச்சை எடுக்காமல் இது பண்ணுறாங்களே நினச்சி சந்தோஷம் தான் பண்ணணும். அதை விட்டுட்டு ஏமாத்தாதீங்க. உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். பேரம் பேசாமல் வாங்குங்க, அது போதும். மற்றபடி எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்களும் அந்த பாட்டியை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.